டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சன் டிவி உருவானது எப்படி நம்பர் 1 சேனல் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க. தமிழ்ல எல்லாம் எவன் சேட்டலைட் டிவி பார்ப்பான் என்று அவமானப்படுத்தி அனுப்பிய சேட்டலைட் டிவி நெட்வொர்க்கை 30 வருடம் தென்னிந்தியாவில் நுழைய விடாம பெரிய சாம்ராஜ்யம் கட்டி எழுப்பிய கலாநிதி மாறன் அவர்கள் சாதித்தது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். அமெரிக்காவில் MBA படிக்கும் போது அங்கே சேட்டலைட் டிவி நிகழ்ச்சிகள் மக்களிடம் பிரபலமடைந்து வருவதை கவனித்த கலாநிதி மாறன் இந்தியாவில் சேட்டலைட் டிவி தொடங்க வேண்டும் அப்படிங்கிற கனவை அப்போதே வளர்த்து கொண்டாரு. படிப்பு முடித்த பிறகு தமிழ்நாட்டுல சுமங்கலி பப்ளிகேஷன் என்ற நிறுவனத்துல சர்க்குலேஷன் கிளர்க்கா பணியில சேர்றாரு. சில வருடம் அந்த அனுபவத்தை வச்சு தனது சொந்த செலவுல பூமலை என்ற வீடியோ மேகசினை ஆரம்பிக்கிறாரு. நிகழ்ச்சிகளை தொகுத்து அதை வீடியோ வடிவில் விற்பனை செய்வதே அதனோட கான்செப்ட். அந்த காலகட்டத்துல இந்தியாவில் மீடியா என்பது அரசு நிறுவனமான தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அதிலும் 10 ஹிந்தி பாட்டுக்கு நடுவுல ஒரு தமிழ் பாட்டு வரும். இதன் பொருட்டு வீடியோ மேகசின் நன்றா சர்க்குலேட் ஆச்சு. ஆனா சில வருடங்கள்ல அது பிரைவசி பிரச்சனையை சந்திக்க நஷ்டம் ஏற்பட்டு மூட வேண்டியதாயிற்று. பிறகு நரசிம்மராவ் ஆட்சியில இந்தியா ஓபன் மார்க்கெட் எக்கனாமிக்கு மாற தொழில் முனைவோருக்கு சலுகையும் கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படுது. கலாநிதி மாறன் தனது லயோலா காலேஜ் நண்பர்கள் 12 பேருடன் சேர்ந்து $86,000 முதலீட்டோடு சேட்டலைட் டிவி ஆரம்பிக்கும் வேலையில இறங்குறாரு. ஆனா அவருக்கு பிராட்காஸ்டிங் உரிமம் கிடைக்கல. வடக்கே ஜி நெட்வொர்க் ஆரம்பித்தது வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கு. அதன் தலைவர் சுபாஷ் சந்திராவை சந்திக்க நேரம் கேட்டு அனுமதி வாங்கி அவரிடம் இருக்கும் பிராட்காஸ்டிங் உரிமத்தை வச்சு தமிழ்ல ஒளிபரப்ப தனது ஐடியாவை சொல்லி டிவி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஆனா சுபாஷ் சந்திரா நேரடியா சந்திக்காம தனக்கு கீழ் வேலை செய்யும் ஒரு ஊழியரை கலாநிதி மாறனிடம் பேச அனுப்புறாரு. கலாநிதி மாறனும் தனது ஐடியாவை விளக்கி தமிழ்ல சேட்டலைட் டிவி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் தமிழில் எல்லாம் எவன் சேட்டலைட் டிவி பார்ப்பான், ஹிந்தி தான் மார்க்கெட், ரீஜனல் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிராகரிச்சிடறாங்க. கலாநிதி மாறன் எவ்வளவு எடுத்து கூறியும் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் கலாநிதி மாறன் மனம் தளரவில்லை. தமிழ்ல சேட்டலைட் டிவி ஆரம்பித்து வட இந்தியர்களின் ரீஜனல் மென்டாலிட்டியை மாத்த வேண்டும் அப்படின்னு வைரோக்கியம் குடிகொள்ளுது. அடுத்த கட்டமா ஏசியா நெட்வொர்க் அணுகி தனது ஐடியாவை சொல்றாரு. பல கட்டப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த திட்டம் தோல்வியில முடியும். ஒரு மாதத்துல இந்த தொழிலில் இருந்து ஓட போகிறார்கள் என்று சொல்லியே ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. 14 ஏப்ரல் 1993 வெறும் 4.5 மணி நேர ஒளிபரப்பாக அறிமுகமாகுது சன் டிவி. 4 வருடத்துல தனது திறமையால 24 மணி நேர ஒளிபரப்பு சேனலா மாற்றுறாரு. தமிழ தொடர்ந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம் என்ற தனது சாம்ராஜ்யத்தை கலாநிதி மாறன் விரிவாக்குறாரு. இன்று இந்தியா முழுவதும் 33 டிவி சேனல்கள், 70 FM ரேடியோ சேனல்கள், DTH சர்வீஸ் ப்ரொவைடர், கேபிள் சர்வீஸ் ப்ரொவைடர், 2 டெய்லி சர்க்குலேஷன் நியூஸ் பேப்பர், 5 வீக்லி மேகசின், டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனி, மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி, IPL பிரான்சைஸ் என்ற தனது திறமையால ஏசியாவின் நம்பர் 1 சேட்டலைட் டிவி குரூப்பா மாறி நிற்கிறது சன் குரூப். எந்த நெட்வொர்க் தமிழில் சேட்டலைட் டிவி வேலைக்கு ஆகாது என்று அவமானப்படுத்தியதோ அந்த ஜி நெட்வொர்க் தென்னிந்தியாவில் நுழைய 30 வருடம் பிடித்தது. எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் எழலாம், இதெல்லாம் திமுக என்ற கட்சியின் பலத்தால் நடந்தது என்று. அப்படி கூறுபவர்கள் கலாநிதி மாறன் சன் டிவி ஆரம்பித்தது ஜெயா உச்சகட்ட அதிகாரத்துல தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த காலம். அது மட்டும் இல்லாம அதே காலத்துல மத்திய அரசு தயவோடு ஆரம்பித்த ராஜ் டிவி என்ன ஆனது என்று பார்க்க வேண்டும். அதன் பிறகு ஆரம்பித்த ஜெயா டிவி என்ன நிலைமையில் இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சேனல்களை கலாநிதி மாறன் சகோதரர் தயாநிதி மாறன் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சராய் இருந்த போது அரசியல் சிக்கல் கொடுத்ததா ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. சன் குரூப் வளர்ந்ததற்கு காரணம் கலாநிதி மாறன் அவர்களின் உழைப்பு மற்றும் திறமை மட்டுமே. சன் டிவி துவங்க கலைஞர் தன் சொந்த பணம் 3 கோடி கொடுத்து கலாநிதி மாறனுக்கு உதவினார். அதனால் தான் பிற்காலத்தில் கலைஞருக்கு பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் இந்தியா முழுவதும் TRPல ஜெனரல் என்டர்டைன்மெண்ட்ல மிகப்பெரிய ஜி ஸ்டார் நெட்வொர்க்ஸை பின்னுக்கு தள்ளி சன் டிவி தான் நம்பர் 1 சேனலா இருக்கு. வைராக்கியத்தோட தொடர்ந்து போராடினா வெற்றி நிச்சயம் என்பதற்கு கலாநிதி மாறன் ஒரு உதாரணம்.
டாடா பிளேவில் மட்டும் மிக அதிக டிவி சேனல்களை பாருங்கள். அடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுமைக்கும் டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் 12 மாதம் தமிழ் தலைவா HD பேக் இலவசத்துடன் 3000 ரூபாய்க்கு நியூ கனெக்ஷன் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர்ல நீங்க டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம், ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோட், மொபைல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க. இந்த பேக்ல என்னென்ன சேனல்கள் வரும் மற்றும் ஆஃபர் டீடைல் எல்லாமே உங்களுக்கு டீலர்ஸ் வாட்ஸ்அப்லயே அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க புக் பண்ண நாள்ல இருந்து 24 மணி நேரத்திற்குள்ள உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்து டிஷ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்த உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட நம்பருக்கு நீங்க 3000 ரூபாய் பணத்தை அனுப்புனா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல டெக், டெலிகாம் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க.